போய் காலையில் என்ன பண்ணிருக்க? குட்டாக்கு ஸ்கூலுக்கு சுழியல் செய்யலான்னு ரெடி பண்ண. ஆனால் தண்ணி எல்லாம் அதிகமாகிட்டு இருக்கா, அதனால ஒரு நாள் கொஞ்சம் இதுவாகிட்டு இருக்கு. இதுவாகிட்டு இருக்கா, அதனால சரி இப்போ ஏதாவது கலக்கலாமா, பச்சை கலரில் ஏதாவது பவுடர் கூட யோசிச்சுருந்தேன். பச்சை கலரில் பவுடரா? யோசிக்கிறேன்டா, பச்சை கலரில் ஏதாவது இருந்தாங்க. பச்சை கலரில் சாணி இருக்குது, போடுறியா? இப்படி சொல்லுங்க, நாளைக்கு எழுதி இப்போ வந்து சரி என்ன பண்ணுறது, ஏதாவது பவுடர் போட்டுருங்க. அசிமாவை போட்டவா? அரிசிமாவா? ஃப்ரிட்ஜில் வை, சரியா எடுப்பேன். சுயம் நீ அது எப்படி பண்ணுறது? பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சு வேக வச்சுட்டோம்னா கொஞ்சமாக சால்ட் போட்டு காலையில் ஒரு 5 விசில் விட்டுட்டோம்னா நல்லா வெந்துடும். தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றணும். இதை இப்போ எப்படி குழம்பு ஊற்றுங்க அது மாதிரியா? பார்த்துனா அப்புறமா வெல்லம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு, வெல்லம் போடலாம், சக்கரை போடலாம், அரைச்சிக்கலாம், எது வேணும் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு ஆற விட்டா கெட்டி ஆகணும். ஆனால் ஆகலை, அதுக்கெல்லாம் வழி பண்ணணும். இப்போ வந்து இதில் அந்த முக்கிய எடுப்பாங்கள்ல, அந்த முக்கிய எடுக்கிறதுக்கு வந்து மைதா மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு, சும்மா சால்ட்டு கொஞ்சமாக போட்டு இது பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பக்குவத்தில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இதெல்லாம் முக்கிய நம்ம போட வேண்டியதான். என்ன முக்கிய அந்த பால் மாதிரி அந்த பாலை ரெடி பண்ணணும். அது கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அது ரெடி ஆகிட்டதுக்கு அப்புறமா எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே எல்லாம் ஃப்ரூட் மட்டும் கட் பண்ணி கொடுப்பாங்க, நீ நான் ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிற காலையே? ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் மட்டும் ரிஸ்க் எடுப்பேன், அதுக்கப்புறமா பழகிடுச்சுன்னா இது பிறந்ததுலேருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா விட்டுருவேன். அப்படி கிடையாது, அதான் என் குழந்தை இல்லை, அதனால வந்து கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுப்பேன். மற்றவங்க குழந்தையா? அவங்க குழந்தை தானே அது? அப்படி இல்லைடா, அது ஒரு தாய் பாசம். மற்றவங்களாம் பேய் பாசமா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். இந்த வெட்டி அதிகாரம் வீராப்பு பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். நான் வந்து ரிஸ்க் எடுத்து நான் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா அம்மா மட்டும்தான் நான் சேர்த்து சாப்பிடுறேன். நீ எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்றான், அதால என்ன வேணா செஞ்சு கொடுத்துட்றேன். என் குழந்தை கிடைக்கும். பட்டுமா அம்மா செய்யற எல்லாமே நல்லா இருக்கு மாட்டாங்க. பாவம் அது. அதுனா போடுற இது பொட்டுக்கடலை பவுடர். ஏன் தண்ணி மாதிரி ஆயிடுச்சுல, இது போட்டா சமமாயிடும், சாப்பிடணும். அவன் இது மாதிரிலாம் உனக்குலாம் எப்படி யோசிக்க தோணுது? அதுதான் ஒரு சமையல் நிபுணரோட இது. நிபுணரா? புதுசா செய்யறவங்க தான் சமையல் நிபுணர், ஒரே மாதிரி செய்யறவங்க கிடையாது. இப்போ இது என்னோட சிக்னேச்சர் டிஷ், பொட்டுக்கடலை சுழியம். புதுசா பேர் வச்சிருக்கா? பேர் அது நான் பொட்டுக்கடலை மட்டும் செஞ்சுக்கிறேன், என்ன போட்டுக்கிறேன். பாப்பா எப்படி வருதுன்னு பாப்போம். போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். வந்து டேஸ்ட் பாருங்க. சூப்பர், நான் கூட வராதுன்னு நினைச்சேன், சூப்பரா பண்ணிருக்க. அதுதான் டீனாவை வந்து எப்பவுமே வந்து இது சொல்லக்கூடாது, ஒரு நிபுணருக்கு தெரியும் எது போட்டா எது பொங்கும், எது போட்டா எது பொங்கும். பால் போட்டா பொங்கும். நீ வேற சவுண்டு கேக்குதா? கேக்குது. அந்த சவுண்டு வேணும், சுயம்ல அந்த சவுண்டு வேணும். ஓகே, நன்றி.